பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் 3வது அதிகாரம். பிலிப்பியர் 3வது அதிகாரம் 12 14 வரை உள்ள வசனங்கள் வாசிங்க. பிலிப்பியர் 3வது அதிகாரம். Philippians chapter 3 verse 12 to 14. நான் அடைந்தாயிற்று அல்லது முற்றிலும் தேறினவனானேன் என்று எண்ணாமல் எதற்காக பிடிக்கப்பட்டேனோ ஆசையாய் தொடர்கிறேன். சகோதரரே, பிடித்துக் கொண்டேன் என்று நான் எண்ணுகிறதில்லை, ஒன்று செய்கிறேன், பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடி பொருளுக்காக இலக்கை நோக்கி தொடர்கிறேன். ஆகையால் நம்மில் தேறினவர்கள் யாவரும் இந்த சிந்தையாய் இருக்க கடவோம். வேறே சிந்தையாய் இருந்தால் வெளிப்படுத்துவார். எதுவரை தேறி இருக்கிறோமோ நடந்து கொண்டு ஒரே சிந்தையாய் இருப்போமாக. இங்க அப்போஸ்தலனாகிய பவுல் இங்க எழுதும்போது என்ன சொல்றாரு, ஒரு ஆவிக்குரிய வகையில நம்ம எப்படி அடுத்த நிலைக்கு சொல்லக்கூடிய ஒரு காரியத்தை நம்ம பிரஸ் பண்ணி நம்ம ஒரு நிலையிலிருந்து அடுத்த நிலைக்கு செல்லக்கூடிய ஒரு காரியத்தை நம்ம செய்ய வேண்டும். அதாவது நம்ம பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடி, நம்ம நிறைய நேரங்களில் பார்த்தீங்கன்னா பின்னானவைகளை மறக்க வேண்டும் என்று சொல்லக்கூடிய காரியங்களை நம்ம வாழ்க்கையில் நடந்த ஒரு மோசமான சம்பவங்கள் இல்லை நம்ம செய்த காரியங்கள் இதெல்லாம் விட்டுட்டு வரணும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு காரியத்தை நம்ம பார்க்குறோம். அதுவும் ஒரு வகையில் ஓகேனாலும், ஆனால் இங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் அந்த நோக்கத்துக்கு எழுதலை. அதாவது நீங்கள் ஆவிக்குரிய முறையில் அடுத்த நிலைக்கு போக வேண்டும். நம்ம கர்த்தரை அறிந்து கொள்கிற அறிவில் அடுத்த நிலைக்கு செல்ல வேண்டும். இப்போ அப்போஸ்தலனாகிய பவுல் இங்கே எழுதும்போது நம்ம கான்டெக்சுவலாக நீங்கள் பார்த்தீங்கன்னா அவர் எதற்காக எழுதவில்லை, வேற காரியத்துக்காக எழுதலை. நான் கர்த்தரை அறிகிற அறிவில் கர்த்தருக்குள்ள வளருவதில் நான் இன்னும் அடுத்த நிலைக்கு செல்ல வேண்டும். ஏன்னா பிலிப்பியர் 3வது அதிகாரத்தில் முதல்ல தொடங்கும்போது என்ன சொல்றாரு, நான் எபிரேயன்ல பிறந்த எபிரேயன், 8ஆம் நாளில் விருத்த சேதனம் பண்ணப்பட்டேன், நான் பென்யமின் கோத்திரத்தான், நான் பரிசேயன்ல பரிசேயன், நியாயப்பிரமாணத்தின்படி நான் குற்றமற்றவன், அப்படி எல்லாத்தையும் சொல்லிட்டு இதையெல்லாம் நான் என்ன நினைக்கிறேன், குப்பையா நினைக்கிறேன். எதோட ஒப்பிடும்போது கர்த்தரை அறிந்து கொள்ளுகிற அறிவை ஒப்பிடும்போது. அப்ப இங்க சொல்லும்போது என்ன சொல்றாரு, நான் கர்த்தருக்குள்ள வளர்வதும் ஆவிக்குரிய முறையில் அடுத்த நிலைக்கு செல்லக்கூடிய ஒரு நிலைக்கு நான் வர வேண்டும் என்பதை குறித்து தான் சொல்றாரு. அப்போ ஆவிக்குரிய முறையில் நம்ம அடுத்த நிலைக்கு போறதற்கு ஆர் யூ பிரஸிங் ஆன், நீங்க இன்னும் கொஞ்சம் முன்னேறி செல்லக்கூடியதா, உங்களை எந்த அளவுக்கு நீங்க உந்தி தள்ளக்கூடியதா இருக்கிறீங்க. ஐ பிரஸ் ஆன். யாரு? அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றாரு. இவ்வளவு தூரம் இருக்கிற ஒரு அப்போஸ்தலனாகிய பவுல் என்ன சொல்ற, நான் இன்னும் உந்தி தள்ளுகிறேன், நான் இன்னும் முயற்சி பண்றேன், இன்னும் அடுத்த நிலைக்கு போறேன், நான் இன்னும் அடுத்த நிலைக்கு போறதுக்கு நான் இன்னும் உந்தி தள்ளுறேன், நான் போதுன்னு திருப்தி ஆகல. நீங்க எபிரேயர் 5வது அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா, எபிரேயர் 5வது அதிகாரம் 12வது வசனம் எபிரேயர் நிருபம் எழுதும்போது என்ன சொல்றாரு, நீங்க எல்லாம் எப்படி இருந்திருக்கணும், காலத்தை பார்த்தா எப்படிப்பட்ட மக்களா இருக்கணும், நீங்க போதகர்களாக இருக்க வேண்டிய ஒரு காரியம். எபிரேயர் 5வது அதிகாரம் திருப்புங்க, அதுல 12வது வசனத்துல இருந்து பாருங்க. காலத்தை பார்த்தால் போதகராய் இருக்க வேண்டிய உங்களுக்கு தேவனுடைய வாக்கியங்களுடைய மூல உபதேசங்களை மறுபடியும் உபதேசிக்க வேண்டியதா இருக்கிறது. நீங்கள் பலமான ஆகாரத்தை அல்ல, ஆலைகள் குழந்தையாய் இருக்கிறபடியினால் பலமான ஆகாரமானது முயற்சி செய்யும் ஞானேந்திரியங்களாக தகும். ஆகையால் அடுத்த வசனம் என்ன, ஆகையால் மூல உபதேச வசனங்களை நாம் விட்டு. இன்றைக்கு என்ன நடக்குது, சபைக்கு வர்ற மக்களுக்கு இன்னும் அடிப்படை விசுவாசத்தை போதிக்க கூடியதான் சபை இருக்கே ஒழிய, ஒவ்வொருத்தரையும் ஒரு தகுதியுள்ள ஊழியக்காரர்களாய் அவர்களை ஆயத்தப்படுத்தி ஒரு நல்ல
போர் சேனையாக கர்த்தருக்கென்று வாழக்கூடிய மக்களாக மாற்ற சபை தவறிவிட்டது. இப்ப நம்ம அப்படி இருக்கக்கூடாது. நீங்க வசனத்துல பயிற்றுவிக்க நீங்க அடுத்த நிலைக்கு போகக்கூடிய ஒரு உந்தி தள்ளக்கூடியதாக நீங்க எப்படி இன்னும் யூ மஸ்ட் பிரஸ் ஆன், நான் அடுத்த நிலைக்கு போகணும், நான் கர்த்தரை அறிந்து கொள்வதிலையும் கர்த்தருக்கென்று வாழ்வதிலையும் நான் இன்னும் அடுத்த நிலைக்கு போகணும் என்று சொல்லக்கூடிய ஒரு நிலைமை. அதனாலதான் சீஷத்துவம் மிக மிக அருமையான ஒரு காரியம். நம்ம எல்லாரையும் கர்த்தர் சீஷனாக இருக்கதான் அழைத்திருக்கிறார். இயேசு கிறிஸ்து மேல விசுவாசம் வைத்து இயேசு கிறிஸ்து கிட்ட வந்தா எனக்கு ஏதாவது கிடைக்குங்கிறது இல்ல, நான் கிறிஸ்துவுக்கென்று எப்படி வாழ முடியும் என்று சொல்லக்கூடிய ஒரு காரியத்துக்கு தான் கர்த்தர் உங்களையும் என்னையும் தெரிஞ்சு கொண்டு அழைச்சிருக்கிறார். ஆனா நம்ம என்ன பண்ணிரோம், ஏதோ ஒரு சில காரியங்களை அறிந்து கொண்டு இது போதும்னு இருக்கிற நிலையில இருக்கிறது கிடையாது. மாறாக நம்ம எப்படி இருக்கணும், நம்ம அடுத்த நிலைக்கு போறதுக்கு நம்ம பிரசான் பண்ணணும். ஆர் யூ டூயிங் தட்? நீங்க அப்படி பண்ணக்கூடிய மக்களா இருக்கிறீங்களா? ரெண்டு காரியம். முதலாவது என்ன வருதுன்னா, நம்ம என்ன பண்ணிடணும்னா, நம்ம ஒரு பழைய வாழ்க்கையில நம்ம அச்சீவ் பண்ண ஏதாவது ஒரு நம்ம பாஸ்ட் அச்சீவ்மெண்ட் இருக்குல்ல, அதை வச்சு நம்ம சாட்டிஸ்ஃபை ஆகும். எப்படி நம்ம ஓகேங்க, எனக்கு ஓகே, என்ன நான் செஞ்ச, எனக்கு கர்த்தரோட, எனக்கு கர்த்தரை தெரியும், நான் கர்த்தரை இந்த வருஷம் அறிஞ்சு கொண்டேன், அதுலேருந்து நான் பைபிள் வாசிக்கிறேன், நான் ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு போகிறேன், பாருங்க இன்னைக்கு வெள்ளிக்கிழமை கூட ஆராதனைக்கு வந்திருக்கேன். ஹலோ, கேட்டுட்டு இருக்கீங்கல்ல? உங்கள் மனசுக்குள்ள இப்படி தான் தோணும், அவங்க தாங்க சரியில்லை, நான் அப்படி இல்லை. பார்த்தீங்களா, நான் வர்றேன், நான் வந்து சண்டேயும் வர்றேன், இந்த வெள்ளிக்கிழமை ஆராதனைக்கு வர்றேன், என்னால் முடிஞ்ச அளவு காணிக்கையும் கொடுக்குறேன், நான் எதையோ செய்கிறேன். ஹலோ, ரிலிஜனை சொல்லலை, நல்லா புரிஞ்சு கொள்ளுங்க. கர்த்தரை அறிகிற அறிவு என்பது வேற, சபைக்கு வர்றதுங்கிறது வேற. சபைக்கு நான் வர்றது எதுக்காக வர்றேன், நான் வார என்னுடைய வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் நான் கர்த்தரை துதித்து கொண்டு இருக்கிறேன். அதனால இங்க வரும்போது எனக்கு கையை தூக்கி கர்த்தரை ஆராதிக்கிறதுக்கு பிரச்சனை கிடையாது. நான் வீட்டில் யாரும் இல்லாத போது, நான் மட்டும் தனியா இருக்கும்போது கர்த்தரை ஆராதிக்கிறேனா, யாரும் இல்லாத போது நான் மட்டும் பைபிள் வாசிச்சு கர்த்தரோட இருக்கிறேனா, அப்படி இருந்தீங்கன்னா இங்க ஞாயிற்றுக்கிழமை வந்து உங்களை சொல்லும் போதோ இல்ல சர்வீஸ்ல வந்து பண்ணும் போதோ உங்களுக்கு என்ன இருக்கும், இது இயற்கையாக இருக்கும். இல்லைன்னா என்ன இருக்கும், இது புதுசாக தான் தெரியும். ஏன்னா நீ பழக்கப்படல. ஆராதனை என்பது சபையில பாடுற பாட்டு மாத்திரம் கிடையாது, உன் வாழ்க்கையே ஒரு ஆராதனை முறையாகத்தான் இருக்க வேண்டும். யாரு பார்க்கும்போது யாரு பார்க்காத போது நீ பண்றவனா இருந்தேதான், யாரு இருந்தாலும் இல்லாட்டி நீ கவலைப்படாம இங்கேயே ஆராதிக்கிறவனா இருப்ப. இல்லைன்னா என்ன வந்துடும், இல்லை நான் அப்படி இல்லை, நான் கொஞ்சம் அமைதியாக இருக்கிறேன், நான் ஷேமு, நான் அப்படியெல்லாம் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லக்கூடியதான். அப்போ என்னன்னா, நம்ம வந்து ஒரு கடந்த காலத்தில் நமக்கு வந்த ஒரு காரியத்தை வைத்துக்கொண்டு, ஒரு பாஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ், ஒரு கடந்த காலத்தில் நடந்த ஒரு அனுபவத்தை வைத்துக்கொண்டு நம்ம என்ன பண்ணக்கூடாது, இது போதும்னு விட்டுறக்கூடாது, இது போதும்னு விட்டுறக்கூடாது. பவுல் வந்து என்ன சொல்றாரு, இல்லை நான் இன்னும் கர்த்தரை அறிந்து கொள்வதற்காக கர்த்தருக்கென்று வாழ்வதில்லை. அவர் என்னை எதற்காக பிடித்து கொண்டாலும் அந்த பிடியை விட்டு விடாதபடி நான் என்ன பண்றேன், நான் இன்னும் நான் இன்னும் முயற்சிக்கிறேன், நான் இன்னும் அடுத்த நிலைக்கு போறதுக்கு முயற்சிக்கிறேன். நம்ம முயற்சி பண்றோமா? நீங்க எப்பயுமே டாக்டர்கிட்ட போனீங்கன்னா என்ன பண்ணுவாங்க, ஒரு பிளட் டெஸ்ட் எடுக்கிறீங்க, இல்லை எதுக்கோ போறீங்க, என்னத்துக்கோ போனாலும் உடனே என்ன பண்ணுவாங்க, உங்கள் ஹைட்டு வெயிட்டு இதெல்லாம் எடுத்து செக் பண்ணுவாங்க. எதுக்கு, நீ உன்னை எடுத்து எல்லாம் பார்த்தா தான் ஓகே, நீ எவ்வளோ வெயிட்டு போனதுக்கு இப்போ எவ்வளோ வெயிட்டு கூடியிருக்க, போன தடவை பிளட் ப்ரெஷர் எவ்வளோ இருந்துச்சு, இப்போ எவ்வளோ பிளட் ப்ரெஷர் இருக்குது, இப்படி எல்லாத்தையும் செக் மானிட்டர் பண்ணி தான் ஓகே உன்னோட ப்ராக்ரஸ் என்ன ஆச்சுன்னு பார்ப்பாங்க. ஒரு சில நேரத்தில் நமக்கு அது வெட்டி வேலையாக தோணும். ஹலோ, நமக்கு பார்க்குறவங்களுக்கு என்ன தோணும், இது என்ன நான் வந்தது வேற வேலை, எனக்கு உடம்பு சரியில்லைன்னு வந்தால் இவர் பாரு இதெல்லாம் செய்ய சொல்கிறாரு அப்படின்னு சொல்லக்கூடிய. இல்லை, ஒரு சில ஆஸ்பத்திரியில் இந்தியாவில் எல்லாம் வாங்கி வச்சுருக்க எல்லா மிஷின்லையும் போயிட்டு விட்றாங்கன்னா அது வேற விஷயம், அவங்க அப்படி சம்பாதிக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஆனால் ஜென்ரலாக வந்து என்ன, உங்களை சில காரியங்களை பார்க்குற எதுக்கு, நீ எந்த அளவுக்கு முன்னாடிக்கு இப்போ எப்படி வந்திருக்கேன்னு பார்க்குறது. ஆவிக்குரிய முறையில் கர்த்தர்கிட்ட வரும்போதும் நீங்கள் எங்கேருந்து எங்கே வந்திருக்கீங்கன்னு பார்க்கணும். பழசை வச்சுக்கிட்டே, பழைய ரீடிங்கை வச்சுக்கிட்டே இன்னைக்கு வந்து நீ டாக்டர் மருந்து வாங்க முடியுமா? முடியாது.
அப்போ நீங்க உங்களுடைய பாஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் என்ன பண்ணக்கூடாது, நான் கர்த்தர்ல இன்னும் அடுத்த நிலைக்கு போகணுங்கிறத முயற்சி பண்ணுவதை, உந்தி தள்ளுவதை நிறுத்தக்கூடாது. ரெண்டாவது என்ன தெரியுமா வரும், மற்றவங்களோட ஒப்பிட்டு பார்த்து உட்காந்துருவோம். மற்றவங்களோட ஒப்பிட்டு பார்த்து நம்ம என்ன பண்ணிடுவோம், போதும் போதும் நான் நல்லா இருக்கேன். நம்ம எப்பயுமே பாருங்க, உங்களை விட கொஞ்சம் தாழ்வான இருக்கவங்களோட தான் நீங்கள் ஒப்பிட்டு பார்ப்பீங்க. இன்னைக்கு வெள்ளிக்கிழமை வந்துட்டீங்க, வராதவங்க ஞாயிற்றுக்கிழமை வருவாங்க. அப்போ நீங்கள் அவங்கள பார்க்கும்போது நல்லா பாடுறாரு, நல்லா எல்லாம் செய்கிறாரு, ஒரு எக்ஸ்ட்ரா சர்வீஸுக்கு ஒன்று கூட வரமாட்டேங்கிறாரு, இவரெலாம் என்ன. இல்லை ஒரு வசனம் வாசிக்க சொன்னால் நீங்கள் டக்குன்னு எடுத்து வேகமாக வாசிச்சிடுறீங்க, உடனே உங்களுக்கு என்ன வந்துடுது. நான் அப்படி இல்லை பிரதர், எனக்கு என் பைபிள் ரொம்ப நல்லா தெரியும், நான் பயங்கரமாக இருக்கேன். அப்படியா அப்படியா, யாரு கூட நீங்கள் ஒப்பிட்டு பார்க்குறீங்க? நான் சொன்னேன் இல்லையா, டெல்லியில் ஒருத்தரை சந்திச்சுட்டு வந்தேன்னு, அவரை பார்த்தபோது எனக்கு அப்படி ஒரு இதாக இருந்துச்சு. என்ன ஆண்டவரே, நான் இவ்வளோ, அவர் இப்படி பண்ணியிருக்காரே கர்த்தர், உங்களை அவரை கொண்டு இவ்வளோ காரியம் பண்ணியிருக்கீங்களே அப்படின்னு எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. ரொம்ப ஒரு அப்படியே பிரமிப்பை பார்த்தேன். அவர் என்னையை பார்த்து சொன்னார், நான் உங்களை பார்க்கும்போது ரொம்ப பிரமிப்பாக இருக்குது, நீங்கள் பிஸ்னஸ் பண்ணுறீங்க, பாஸ்டராக இருக்கிறீங்க, இத்தனை சபைகளுக்கு போகிறீங்க, இங்கே இவ்வளோ பண்ணுறீங்க, எப்படிங்க உங்களுக்கு நேரம் கிடச்சி இவ்வளோ நோட்ஸ் எழுதியிருக்கிறீங்க அப்படின்னு அவர், நான் அனுப்பிச்ச 2 புக்கை பார்த்துட்டு நான் சொன்னேன், இல்லை இந்த மாதிரி நிறைய மெட்டீரியல் இருக்குன்னொடனே அவர் நம்மளை பார்த்து பிரமிப்பாக இருக்குன்னாரு. நான் சொன்னேன், இல்லை நான் எனக்கு என்னமோ நீங்கள் பிரமிப்பாக இருக்குன்னு உங்களை பார்க்கும்போது. அப்போ அவர் சொன்னார், இல்லை நானாலும் பாஸ்டர் தான் உருவாக்குறேன், நீங்கள் மார்க்கெட் பிளேஸ்லேயே நீங்கள் இது பண்ணுறீங்கன்னு. யோசிச்சு பாருங்களேன், நமக்கு என்றைக்கு மற்றவங்களுடைய ஊழியத்தை பார்த்து மற்றவங்கள பார்த்து பிரமிப்பு வந்திருக்குமா? நம்மளை பிரமிக்க வைக்குதா? என்ன ஆண்டவர் எப்படி பண்ணுறாரு, நம்ம இன்னும் ஏதாவது செய்யணும் அப்படிங்கிற ஒரு உத்வேகம் உங்களுக்கு வருதா? இல்லை மற்றவங்கள பார்த்துட்டு நான் நல்ல கிறிஸ்தவன், எப்படி நான் நல்ல கிறிஸ்தவன், நான் கரெக்டாக, நான் காலையில் பைபிள் வாசிக்காமல் போக மாட்டேன் பாஸ்டர், நான் கரெக்டாக காசு கொடுத்துருவேன், நான் கரெக்டாக எல்லாம் செஞ்சிடுவேன், அதனால் நான் நல்லவேன் அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒன்று உங்கள் வீட்டில் புருஷனையோ இல்லை மனைவியோ கம்பேர் பண்ணுறீங்கன்னு அர்த்தம் முதல்ல. இல்லை அம்மா அப்பா, இல்லை பிள்ளைங்க, இல்லை பக்கத்து வீடு, இல்லை வேறு யாரையோ. நீங்கள் சாட்டிஸ்ஃபை ஆனீங்கன்னா யாரு கூடயோ நீங்கள் உங்களை ஒப்பிட்டு பார்க்குறீங்கன்னு அர்த்தம். தயவுசெய்து பாருங்கள், உங்களை காட்டிலும் மேலானவர்களை பார்த்து ஐ மஸ்ட் க்ரோ தட் வே, நான் அவங்கள மாதிரி அந்த அளவுக்கு இல்லைனால் இன்னும் ஒரு லெவல் கூட போகக்கூடிய அளவுக்கு ஆண்டவரை நான் இன்னும் உண்மை அறிந்து கொள்ளணும், நான் ஆவியில் இன்னும் ஆழமான காரியங்களை அறிந்து கொண்டு மற்றவர்களுக்கு நான் ஒரு பிரயோஜனம் உள்ள ஒரு பாத்திரமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு உந்துதல் உங்களுக்குள்ள வருதா? சிந்திச்சு பாருங்க ஒரு நிமிஷம். அதாவது கர்த்தருடைய வார்த்தையை அறிஞ்சு கொள்ளணும்னு சொல்லக்கூடிய மக்கள் நம்ம சபையில் இருக்கிறோம். நம்ம சபையிலே நீங்கள் எத்தனை பேர் வேறு பைபிள் ஸ்டடி, நீங்கள் வராததுக்குரிய பைபிள் ஸ்டடியை உட்காந்து நீங்கள் பார்த்து நான் கற்றுக்கொள்ளணும், நான் இந்த இதுக்கு வரல, உட்காந்து நான் அதை கற்றுக்கொண்டு நான் இது பண்ணுன்னு சொல்லி பார்த்தவங்க எத்தனை பேர் இருக்கீங்க? ஒரு நிமிஷம் சிந்திச்சு பாருங்கள், நீங்களே சிந்திச்சு பாருங்களேன். அந்த ஸ்டடி நான் வரலனே, நான் ரோமர் பைபிள் ஸ்டடிக்கு நான் வரல, அதனால் அது நீங்கள் நிறைய பண்ணியிருக்கிறீங்க, நீங்கள் வாட்டுக்கு எவ்வளோ 135 ஸ்டடி பண்ணிட்டீங்க, நான் எப்படி அவ்வளோ உட்காந்து நீ பார்க்குறது, அது பரவாயில்ல, எனக்கு இப்போ தெரிஞ்சது போதும் அப்படின்னு நினச்சிங்கன்னா யூ ஆர் நாட் ப்ரெஸிங். அதாவது நம்ம ஒப்பிடக்கூடிய காரியம் எதாக இருக்கக்கூடாது, நம்மளை காட்டிலும் குறைவானவங்களாக இருக்கக்கூடாது, எனக்கு இன்னும் பத்தலையே, அந்த ஹோலி டிஸ்கண்டென்ட்மெண்ட் என்று சொல்லக்கூடியதா. இப்போ தேவனை அறிகிற அறிவில் அந்த பரிசுத்தமான வாழ்க்கையில் எனக்கு இன்னும் பதலை, எனக்கு இன்னும் பத்தலை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு காரியம் இருக்குதா உங்களுக்கு? இந்த 2 காரியம் தான் என்ன பண்ணுன்னா உங்களை மேல் நோக்கி போக விடாமல் இருக்க பண்ண முடியும். முதலாவது நம்ம இந்த நிலைமையில் போகணுன்னா, ஃபஸ்ட்டு நீங்கள் கர்த்தருடைய சீஷனாய் வருவதற்கு முதல்ல எந்த அளவுக்கு நீங்கள் உங்களை விட்டு, உங்களுடைய சுயத்தை விட்டு கர்த்தரை பின்பற்றுறீங்க. முதல்ல உங்கள் சுயத்தை விட்டு. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னிடத்தில் வரக்கூடிய எல்லாரையும் பார்த்து திரளான ஜனங்கள் வரும்போது முதல்ல என்ன சொன்னார்? எவனொருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் அவன் என்ன பண்ணணும்? தன்னைத்தானே வெறுத்து. அப்போ முதலாவது நீங்க கர்த்தரை அறிந்து கொள்கிற அறிவில் வளரணும். கர்த்தருக்குள்ள என்ன வாழணும்னா
உங்களை எந்த அளவிற்கு நீங்கள் வெறுக்கக்கூடிய மக்களாக இருக்கிறீங்க, உங்கள் சுயத்தை விடக்கூடிய மக்களாக எந்த அளவுக்கு இருக்கிறீங்க சிந்திச்சு பாருங்கள். நம்ம வாழ்க்கையே சுயநலமான வாழ்க்கைங்க. எல்லாம் ஏன் இது, என் வீடு, என் மனைவி, என் புருஷன், என் பிள்ளை, என் காசு, என் சம்பளம், என்னது, எனக்கு 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 யோசிச்சு பாருங்க. எல்லாமே ஏன் இது. இப்போ கிறிஸ்தவத்துக்கு வந்தாலும் என்ன இருக்கு, ஏன் சர்ச்சு, ஏன் ஆடு, ஹலோ ஏன் ஆத்மா, யாருங்க? எல்லா ஆத்மாவும் கர்த்தருக்கு சொந்தம். ஏன் ஆத்மா, ஏன் சர்ச்சு, ஏன் சர்ச்சு தான் பெரிய சர்ச்சு, ஏன் கட்டடம் தான் பெரிய கட்டடம், ஒன்னைய காட்டில் நான் பெருசாக கட்டுறேன் பாரு, ஒன்னைய காட்டில் நான் பெரிய கார் வாங்குறேன் பாரு. கேட்டால் கர்த்தர் ஆசீர்வதிச்சாரு. சிந்திச்சு பாருங்க. இப்போ நீங்கள் எந்த அளவிற்கு உங்களுடைய சுயத்தை வெறுக்கக்கூடிய மக்களாக இருக்கிறீங்க. எவனொருவன் என்னை பின்பற்றினால் தன்னைத்தானே வெறுத்து தன் சிலுவை எடுக்கணும். முதல்ல ஒன்று, உங்களை நீங்கள் எந்த அளவுக்கு வெறுத்துருக்கீங்க, எந்த அளவுக்கு உங்கள் சுயத்தை விட்டு கொடுத்துருக்கீங்க. உங்களுடைய நேரத்தை விட்டுட்டு நான் கர்த்தருக்கென்று நான் நேரத்தை செலவு பண்ணணும், எனக்கு இந்த இது வாங்குறத காட்டில் நான் கர்த்தருக்கென்று ஒரு காரியம் செய்யணும். நீங்கள் அதாவது தயவு செய்து நீங்கள் சில காரியங்களை கவனித்து பாருங்கள். எவ்வளவு கிறிஸ்தவர்கள் இன்றைக்கு அடிக்கப்படுறாங்க தெரியுமா, எவ்வளவு கிறிஸ்தவர்கள் துன்புறுத்தப்படுறாங்க தெரியுமா. இந்த ஜார்க்கண்டில் உட்காந்து அந்த மிஷனரி வந்து அவங்கள்ட்ட பேசிக்கிட்டு இருக்கும்போது அவங்க சொன்னாங்க, அண்ணன் எங்கள் சபையை அடித்து நொறுக்கி எல்லாரையும் அடித்து இது பண்ணிட்டாங்க, எங்களுடைய கிராமத்துக்கு வர்றதுக்கே அவ்வளோ டைம் ஆகும். ஏன்னா உங்களுக்கு வந்து மலையில் ஏறி கிட்டத்தட்ட ஒரு 3 மணி நேரம் நடந்து வந்தால் தான் எங்கள் கிராமத்துக்கு வர முடியும். அங்கே வந்து அடித்து எல்லாம் நொறுக்கிட்டாங்க. எல்லாரும் பயந்து என்ன தெரியுமா செஞ்சோம், நாங்கள் எல்லாம் மலையில் ஓடி போய் மலையில் ஒளிஞ்சிருந்தோம், மலையில் உட்காந்துருந்தோம், ஒளிஞ்சிருந்தோம். சாப்பாடு கிடையாது, ஒன்றும் கிடையாது. மழை தண்ணி ஓடி வர்ற பாறையில் வர்ற தண்ணியை குடிச்சிட்டு ஒரு வாரம் உட்காந்துருந்தோம். சிந்திச்சு பாருங்க. நமக்கு அப்படிப்பட்ட ஒரு பெர்சிக்யூஷனாக இருக்கு இன்னைக்கு. சிலர் கிறிஸ்துவுக்கென்று படக்கூடிய கஷ்டம், அவங்களுக்கு நம்ம கொடுக்கறதுனா என்ன, கர்த்தருடைய வார்த்தை, கர்த்தருடைய ஞானத்தை தான் கொடுக்குறோம். கர்த்தரை பற்றி கொண்டு வாழுங்கன்னு சொல்லக்கூடிய ஒரு காரியத்தை சொல்லி கொடுக்குறோம். கர்த்தர் யாருங்கிற சொல்லி கொடுக்குறோம். அதை சொல்லி கொடுக்க கூட ஆள் இல்லை. ஆனா இன்றைக்கு பெரும்பாலான சபைகள் என்ன சொல்லுது, நீ சுயத்தை வெறுக்கிறதுக்கு பதிலாக உனக்கு என்ன வேணுமோ நீ எங்கிட்ட வா, கிறிஸ்து கொடுப்பாருன்னு சொல்லுது. அதான் ரொம்ப வேதனையான விஷயம். நீ எந்த பிரசங்கம் எடுத்து பார்த்தாலும் சரி, எந்த பெரிய சபைகள் இருக்க எந்த சபையை எடுத்து பார்த்தீங்கன்னாலும் சரி, 1000 பேருக்கு மேல உள்ள சபைகளில் உள்ள தமிழ் சபைகளை உட்காந்து செய்தி கேட்டீங்கன்னா நீங்க ஒரு சபையோட மெசேஜில் கூட கேட்க மாட்டீங்க, நீ உன்னைய வெறுத்து கிறிஸ்துவுக்கு என்று வாழணும் பார்க்கவே மாட்டீங்க. எல்லாம் என்ன, உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும், நிறைவான ஆசீர்வாதம், இரட்டிப்பான ஆசீர்வாதம். நீ சிறுக விதைச்சேனா சிறுக அறுப்ப. கர்த்தர் நீ கொடுக்குற வச்சுதான் படுப்பாரு, கர்த்தரை சொல்லாத. இது உபதேசம். எந்த பைபிள் படிக்கிறீங்க? சில நேரங்களில் இவங்களெல்லாம் பார்க்கும்போது இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் இப்போ இருந்தாருன்னா என்ன சாட்டையை வச்சு அடிக்க முடியும், மொத்தமாக ஒரு பாம்பு போட்டுருவாருன்னு நினைக்கிறேன். ஏன்னா பூரா அப்படி எல்லாரும் இப்படியே ஆரம்பிச்சா என்ன அர்த்தம் யோசிச்சு பாருங்க. இப்போ ஒருத்தன் ஆரம்பிச்சிருக்கான், என்ன அனாயிண்டிங் வாட்டுறான், அது விற்கிறான் ஒருத்தன். ஏன் புதுசா ஏதாவது ஒருத்தன் கிளம்பிக்கிட்டே இருக்கிறான். கிறிஸ்துவுடைய நாம வெளியே தூசிக்கப்படல, சபைக்குள்ள தான் தூசிக்கப்படுது. ஆயில் விற்கிறான், துண்டு விற்கிறான், பேனா விற்கிறான், தண்ணி விற்கிறான், எப்படியாவது எதையாவது வித்து காசாக்குறதா இருக்கான். எப்ப நீ உன்னைய வெறுத்து நீ கர்த்தருக்கென்று வாழு. எப்படி கர்த்தருக்கென்று வாழ முடியும்? அப்ப நீங்க நம்ம இந்த செய்தியை கேட்டுட்டு இருக்க, நீங்க எந்த அளவுக்கு உங்களை வெறுத்து கர்த்தரை நேசிக்கிறீங்க? நீங்க போன வருஷத்துல உங்களை இருந்ததை காட்டிலும் இந்த வருஷம் நீங்க உங்களை வெறுத்து கர்த்தருக்குன்னு வாழ்றீங்களா? ஹலோ, யோசிங்க ஒரு நிமிஷம். நீங்க எப்படி இருக்கிறீங்க? எனக்கு போக நான் இது கர்த்தருக்குன்னு செய்ய போறேன், என்னுடைய நேரத்தை, என்னுடைய பொருளாதாரத்தை, எதையாவது ஒன்று நான் எனக்கு இருக்கிறத காட்டிலும் நான் கர்த்தருக்குன்னு செய்ய போறேன்னு சொல்லி எப்போ நீங்கள் செஞ்சுருக்கீங்க? இந்த போன வருஷத்தை விட இந்த வருஷம் செஞ்சீங்கன்னா நீங்கள் நிஜமாவே நீங்களும் பிரசான் பண்ணுறீங்க. இல்லைன்னா தயவு செய்து நீங்கள் மாறணும். முதல்ல உங்களை வெறுக்கிறது. ரெண்டாவது,
உங்களுடைய வாழ்க்கையில் எந்த அளவுக்கு நீங்கள் ஒரு தியாகமான சாக்ரிஃபிஷியல் லைஃப் இருக்கு. தன்னைத்தானே வெறுத்து தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு, சிலுவைங்கிறது நமக்கு உண்டாகக்கூடிய வழிதான். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில் எல்லாத்தையும் நிறைவேற்றிட்டாரு. இப்போ நம்ம என்ன செய்கிறோன்னா அந்த இதுக்காக அவருக்காக வாழ்கிறோம். 2 கொரிந்தியர் 5:15 என்ன சொல்லுது? பிழைத்திருக்கிறவர் இனி தங்களுக்கென்று பிழைத்திராமல் தங்களுக்கென்று மரித்து உயிர்த்தெழுந்த கிறிஸ்துவுக்கென்று பிழைத்திருக்க வேண்டும். அப்போ நம்ம நம்மளுடைய சிலுவையை எடுத்துக்கொண்டு வானா உன் சித்தம் இல்லாம கிறிஸ்துவனுடைய சித்தம் செய்யக்கூடியவனா இருக்கிறியா? எந்த அளவுக்கு நீங்க ஒரு தியாகம் உள்ள ஒரு சாக்ரிஃபிஷியல் லைஃப் வாழ்றீங்க? சாக்ரிஃபிஷியல் லைஃப் இருக்கா உங்ககிட்ட? முதல்ல நான் ஒரு நேரம் சாப்பிடாம டைம் எடுத்து ஜெபம் பண்ணி இதை கர்த்தருக்கு என்று நான் அந்த டைம் எடுக்க போறேன். எப்போ நீங்க எடுத்து உட்காந்தீங்க? சிந்திச்சு பாருங்க ஒரு நிமிஷம். ஆனா நம்ம எல்லாம் என்ன சொல்ல, கிறிஸ்தவன் டயலாக் என்ன? அண்ணே எனக்கு ஒரு நேரம் சாப்பிடலன்னா தலை வலிக்குனே. எப்படி? ரொம்ப கஷ்டம்னே. எப்போ நீங்க கடைசியா ஃபாஸ்ட் பண்ணி ஜெபம் பண்ணியிருக்கீங்க? அதாவது ஜெபமும் உபவாசமும் ஒன்னோட ஒன்று சேர்ந்தது. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்ன சொல்லி கொடுத்தாரு? when you fast தான் சொல்லி கொடுத்தாரு. நீ உபவாசிக்கும் போதும் தான் சொல்லி கொடுத்தாரே ஒழிய ஒருவேளை நீ உபவாசித்தாலும் சொல்லலை. ஹலோ, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லி கொடுக்கும்போது when you fast like this தான் சொல்லி கொடுத்தாரு. நீ எப்படி உபவாசிக்கும் போது எப்படி உபவாசிக்கணும்? மத்தேயு 6வது அதிகாரத்தில் அதான் சொல்லி கொடுத்தாரு. நீ உபவாசிக்கும் போது எப்படி உபவாசிக்கணும்னு சொல்லி கொடுத்தாரு. முதல்ல எப்படி உபவாசிக்க கூடாதுன்னு சொல்லிட்டு எப்படி உபவாசிக்கணும்னு சொன்னாரு. அப்ப என்னன்னா கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்ன தெரிஞ்சு கொண்டாரு? கிறிஸ்தவன் எப்பயும் உபவாசத்துல இருப்பான்னு புரிஞ்சு கொண்டாரு. இப்போ உபவாசம்னா நம்ம நாட்கள்ல இப்போ இருக்க உபவாசம்னா என்ன பண்ணலாம்? சாப்பாடை காட்டில என்ன தெரியுமா பெரிய உபவாசம் இருக்கணும்? உங்க போன் தான். ஒரு நாள் இன்டர்நெட் ஃப்ரீ இருந்து பாருங்க. இப்போ எந்த அளவுக்கு நம்மளை உள்ளுக்குள்ளே வந்துருச்சுன்னா, இப்போ ஃபோன் இல்லைன்னா நம்மளால் இயங்க முடியாத அளவுக்கு போயிட்டோம். நம்ம ஃபோன் நம்மளை கட்டி போட்டுருச்சு. உங்கள் கிரெடிட் கார்டு, உங்கள் டெபிட் கார்டு, உங்கள் மெசேஜு, உங்களுடைய இப்போ ஃபோன் இல்லைன்னா ஒன்றுமே தெரியாது. ஃபோன் இல்லாமல் இருக்க முடியாது. முன்னாடி மனப்பாடமாக தெரிஞ்ச நம்பர் இப்போ ஒருத்தருக்கு யார் நம்பரும் தெரியாது. முன்னாடி எல்லா நம்பரும் எல்லாரும் என்கிட்ட கேட்பாங்க, அந்த நம்பர்னு இந்த நம்பரும் எல்லா நம்பரும் சொல்லி. இப்போ எனக்கே தெரியாது பாதி நம்பர். ஞாபகம் வச்சா கூட உள்ளுக்குள்ள போக மாட்டேங்குது. யோசிச்சு பாருங்க. அதாவது நம்ம எந்த அளவுக்கு டிபெண்ட் ஆகிட்டோம் பாருங்க. அப்போ போன் இல்லாமல் இருக்க முடியாதுங்கிற நிலைமைக்கு வந்துட்டோம். கர்த்தர் இல்லாமல் இருக்கிறோம். ஹலோ, அப்படி ஆயிடுச்சு. ஏன்னா நிறைய ஜோக் சொல்கிறாங்கல்ல, ஃபோனு மட்டும் இயேசு கிறிஸ்து மாதிரி இருந்தாருன்னா, நம்ம ஃபோனை நேசிக்கிற அளவுக்கு இயேசு கிறிஸ்துவை நேசித்தோம்னா நம்ம வாழ்க்கை எங்கேயே போயிடும். கரெக்டாக சார்ஜ் பண்ணிடுறோம். ஐயோ பேட்ரி சார்ஜ் ரொம்ப கம்மியாக இருக்குது, கொண்டா சார்ஜை போடு, இதில் போடு. எங்கே போனாலும் வயரோட, இந்த ஃப்ளைட்டில் வரும்போது இல்லை ஏர்போர்ட்டில் பார்க்கும்போது வயரோடு எத்தனை பேர் அலைகிறான்னு நினைக்கிறீங்க? கொஞ்சம் நின்னா நம்ம மேலே சொருகிடுவான் போல இருக்கு. இப்படியே தான் அலைகிறான். எங்கடா எந்த ப்ளக் பாயிண்ட் இருக்குது, எங்கே சார்ஜ் போடலான்னு. ஏர்போர்ட்டுக்குள்ளே ஃபுல்லாக நம்ம யோசிச்சு பாருங்களேன், எவ்வளோ டெஸ்பரேட்டாக. இதில் பாதி பேர் பவர் பேங்க் வேறு வச்சுருக்கான். இதே அளவுக்கு நீ இயேசு கிறிஸ்துவை நேசிக்கிறீங்களா? அதில் ஒரு சிம் கார்டு போடுறோம். சிம் கார்டு போட்டு அந்த சிம் கார்டு கரெக்டாக காசு கட்டிடுறோம், இல்லை டாப்அப் பண்ணிடுறீங்க. ஏன்னா டேட்டா ஒர்க் பண்ணலைன்னா, ஒரு நாள் அதில் டேட்டா ஒர்க் பண்ணலைன்னா நமக்கு என்ன ஆகுது? டேட்டா ஒர்க் பண்ணல, இந்த நெட்வொர்க்கே சரியில்லை. இப்போ யோசிச்சு பாருங்க, இயேசு கிறிஸ்து மாதிரி வச்சு, ஃபோன் மாதிரி வச்சு, அங்கே கனெக்ஷன் சரியில்லை அப்படின்னு சொல்லி சொன்னால் எப்படி இருக்கும்? சிந்திச்சு பாருங்கள் தயவு செய்து. ஏன்னா நீங்கள் உடனே உபாசனை, அண்ணே நான் 40 நாள் அப்போ அந்த நாளில் இருப்பேனே, 41ஆவது நாள் சேர்த்து சரி பண்ணிடுவேனே, அந்த உபவாசம் சொல்ல நான். அது எப்படா 40 நாள் வரும் வெயிட் பண்ணிகிட்டே இருப்பான். அது இல்லை.
எப்பொழுதுமே நமக்கு அதாவது நம்மளுடைய சரீர சத்தத்தை காட்டிலும் கர்த்தரோட சத்தம் கேட்குதான்னு. அப்போ எந்த அளவுக்கு நம்ம ஒரு சாக்ரிஃபிஷியலாக வாழ்கிறோம். பணத்தில் எடுங்க, நீங்கள் உங்களுக்குன்னு செலவு பண்ணுறது போக நீங்கள் யோசிச்சு பாருங்கள், கர்த்தருக்குன்னு முதல்ல எடுத்து வைக்கிறீங்களா? கர்த்தருடைய காரியத்துக்கு செய்யணும்னு. நீங்கள் சொல்லுவீங்க உடனே, அண்ணே நான் எனக்கும் அந்த பணம் வந்துச்சுன்னா அதுக்கப்புறம் செய்வேன். உங்கள்கிட்ட இன்றைக்கி இருக்கிறதுலேருந்து நீங்கள் கர்த்தருக்கு ஒரு தியாகத்தன்மையோட ஒரு பழியாக கொண்டு வந்து கொடுக்கக்கூடியதாக இருக்குதா? அதுதான் கர்த்தர் பார்க்குறாரு. ஏன்னா ஏழை விதை போட்ட 2 பைசாவை ஏன் சொன்னார்? ஏன்னா மீதி பேர்லாம் அவங்க தங்கள் மிகுதியிலேருந்து கொடுத்தாங்க, அவள் தனக்கு உண்டானதை கொடுத்தான். இந்த ஒரிசா இந்த பக்கத்தில் உள்ள மிஷினரிஸ் அவங்களோட வாழ்க்கையை கேட்கும்போது அவங்கெல்லாம் என்ன அவங்களுக்கு சொல்லி கொடுக்குறது, நீ விசுவாசத்தில் போய் வாழு, நாங்கள் காசு கொடுக்க மாட்டோம், கர்த்தர் தான் உன்னை அழைச்சிருக்கிறார், கர்த்தர் உன்னை வழி நடத்துவார், போய் அங்கே போய் அவங்க ஊழியம் பார்த்து அங்கேருந்து ஆளுங்களை ட்ரெயின் பண்ணி அவங்க வேற ஆளுங்களை அனுப்புகிறாங்க. எப்படி பாருங்கள், சிந்திச்சு பாருங்கள். அப்போ எந்த அளவுக்கு முதல்ல நீங்கள் உங்களை வெறுக்கிறதுல எவ்வளோ தூரத்தில் வரீங்க, ரெண்டாவது நீங்கள் தியாகமாக வாழக்கூடிய ஒரு காலத்தில் எப்படிப்பட்ட ஒரு காரியங்களை செய்யக்கூடிய மக்களாக இருக்கிறீங்க. இந்த ரெண்டையுமே நீங்கள் சோதித்து பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரிஞ்சிடும் நீங்கள் எந்த அளவு கர்த்தர் கூட வர்றீங்கன்னு. மூன்றாவது, உங்களுடைய நேரம், எந்த அளவுக்கு நீங்கள் கர்த்தரோட நேரம் செலவு பண்ணுறீங்க. யோசிச்சு பாருங்கள், எந்த அளவுக்கு நீங்கள் கர்த்தரோட நேரம் செலவு பண்ணுறீங்க. காலையில் எந்திரிச்ச உடனே நீங்கள் முதல்ல கர்த்தரை தேடுறீங்களா இல்லை எதை தேடுறீங்க? நான் நிறைய முறை சொல்லியிருக்கேன், இந்த மொபைல் ஃபோனில் அலாம் வைக்கிறதுனால வரக்கூடிய விளைவுகள்னு. காலையில் எந்திரிச்சு நீங்கள் மொபைல் ஃபோனை பார்த்து பிறகு அதுக்கப்புறம் நீங்கள் போய் வெளியே எந்திரிச்சு பைபிளை வாசித்து நீங்கள் கர்த்தரை தேடுறதுக்குள்ளே போதும் ஆயிரும். உங்கள் நேரத்துக்கு எப்படி இருக்குது, எந்த அளவு, அதாவது நீங்கள் நேரம் செலவு பண்ணுறதுக்கு உங்களுக்கு கஷ்டப்பட வேண்டியிருக்கா? அன்போட நேரம் செலவு பண்ணக்கூடிய மக்கள் இருக்காங்க, வேண்டா வெறுப்பாக நேரம் செலவு பண்ணக்கூடிய மக்கள் இருக்காங்க இல்லையா? ஒரு சிலரை நான் உட்காரு 5 நிமிஷம் பேசணும், ஃபோன் எடுக்காத, எதையும் எடுக்காத, என்கிட்ட பேசு, என்னைய பாரு அப்படின்னு உட்கார வச்சு பேச வேண்டியிருக்கல சில நேரத்தில். இல்லைன்னா பேசுறல, இல்லைன்னா மண்டையில் என்ன வருது, என்னதான் பேசினாலும் இருந்தாலும் நீ பேசு, நான் அதை யோசிச்சுட்டு இருக்கேன். இது அப்படி முடித்த உடனே நம்ம ரைட் ஓகே பேசுங்க, நான் என்ன கேட்டேன் அப்படின்னா தெரியாது. ஏன்னா மண்டையில் என்ன ஓடிட்டுருக்கு, வேற ஓடிட்டுருக்கு. பேச தான் கூப்பிட்டேன், ஆனால் நான் கேட்க மாட்டேன், நான் வேற வேலை பார்க்குறேன். சிந்திச்சு பாருங்க ஒரு நிமிஷம், எந்த அளவிற்கு நம்ம நேரத்தை கர்த்தருக்கு கொடுக்குறோம். கர்த்தரோட நேரம் செலவு பண்ணுறதில்ல. இயேசு கிறிஸ்துவோட வாழ்க்கை பாருங்கள், எவ்வளவு தான் பிஸியாக இருந்தாலும் தனியாக காலையில் எந்திரிச்சு போய் கர்த்தரோட நேரம் தேவனோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறார். அதிகாலமே இருட்டோடே எழுந்து, ஏன்னா எனக்கு மார்க் 1வது அதிகாரத்தில் அவர் 22ஆம் வசனத்துலேருந்து பார்த்தீங்கன்னா பேதுருவோட மாமியை குணப்படுத்துகிறாரு, ஊரில் இருக்க எல்லாரையும் சுகப்படுத்துகிறாரு, ராத்திரி பூரா எல்லாம் நடக்குது. அதிகாலமே இருட்டோடு எழுந்து அவர் வாட்டுக்கு ஜெபம் பண்ண போயிட்டார். பேதுரு மற்ற ஆளுங்களை தேடி ஐயோ ஆண்டவரே உங்களை எல்லாரும் தேடி கொண்டு இருக்கிறாங்க. எந்த அளவுக்கு நீங்கள் உங்களோட நேரத்தை எப்படி செலவு பண்ணுறீங்க? அதாவது நான் போன வருஷம் நான் 20 நிமிஷம் தான் செலவு பண்ணுவேன், இந்த வருஷம் 21 நிமிஷம், அட்லீஸ்ட் 1 நிமிஷமாவது கூட வந்திருக்கா? இல்லை கர்த்தருக்குன்னு செய்யக்கூடிய காரியத்தில் கொஞ்சமாவது உங்கள் நேரம் கூடியிருக்கா? குறைஞ்சிருக்கனே. நிறைய பேரோட வாழ்க்கையில் இது வேணால் சொல்ல முடியும். ஏன்னா வேலை பிஸி, நீங்கள் நினைக்கிற மாதிரி கிடையாது. எனக்கு வேலை 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 பிஸி, எனக்கு அந்த வேலை இருக்குது இந்த வேலை இருக்குது, என்னால் இது செய்ய முடியாது அது செய்ய முடியாதுன்னு சொல்லக்கூடியதான். ஆமாம், நம்ம எல்லாருமே பிஸி தான். சாத்தாவை நம்மளை வச்சுருக்க ஒரே ஆயுதம் வேறு ஒன்றுமே கிடையாது, பிஸி தான். இன்றைக்கி சொன்ன மாதிரி மொபைல் ஃபோனில் நீங்கள் பார்க்குறீங்கள, அப்போ இந்த ஒரு வாரமாக ட்ராவல் பண்ணதுனால சொல்கிறேன், எந்த ஏர்போர்ட்லேயும் யாரும் சும்மா உட்காரவே இல்லைங்க. சும்மா உட்காந்து 2 பேர் பேசுனதை நான் பார்க்கவே இல்லை. எல்லார் ஃபோன்லேயும் ரீல் ஓடிக்கிட்டே இருக்கு. அது பெரிய ஆளாக இருந்தாலும் சரி, சின்ன பிள்ளையாக இருந்தாலும் சரி. சின்ன பிள்ளைங்க இப்படி வச்சுட்டு இப்படி தள்ளுது,
பெரியாள் பூரா வெட்டிகளை வச்சு இப்படி தள்ளிக்கிட்டே இருக்கான். எல்லாம் ரீல்ஸ் தான். அதுலேயும் பாதி பேர் ஹெட்ஃபோன் போட மாட்டேங்கிறான். ரீலை போட்டு அவன் அந்த ரோலை உள்ள எல்லாருக்கும் கேட்குது. பிளேனில் சொல்கிறான், நீ மொபைல் ஃபோனை ஏரோப்ளேன் மோடில் போடுன்னு. இறங்குறதுக்கு முன்னாடி ஏர்போர்ட்டில் நான் சொல்கிறேன், ராஞ்சி ஏர்போர்ட்லேயும் சரி, டெல்லி ஏர்போர்ட்லேயும் சரி, எந்த ஏர்போர்ட்லேயும் பிளேன் இறங்கி டச் டவுனுக்கு முன்னாடியே 10 பேர் ஃபோனாவது மினிமம் அடிக்குது உள்ளுக்குள்ளே. நீ என்ன சொல்கிறது, நான் என்ன கேட்குறது? எல்லாருக்கும் பிஸி. அபி லேண்ட் வர தரன்னு 10 பேர் 15 பேர் ஃபோன் எடுத்து பேசுகிறான். அவ்வளோ சத்தமாக பேசுகிறான் ஃபோன் பிளேன் இறங்கிட்டு இருக்கும்போது. என்னமோ 5 நிமிஷம் லேட்டாக இறங்கினதுனால என்னமோ பெரிய பிரச்சனையும் என்னங்க மாதிரி யோசிச்சு பாருங்களேன். அதாவது என்னன்னா, எந்த நேரமும் யாரும் சும்மா இருக்கிறதே கிடையாது. கர்த்தருடைய சன்னிதானத்தில் உட்கார்ந்து அமர்ந்து நானே தேவன் என்று அறிந்து கொள். எப்போ உட்கார்ந்து நீங்க அமைதி ஆண்டவரே என்னோட பேசுங்கன்னு உட்கார்ந்தீங்க? ஒரு நிமிஷம் நீங்க கேளுங்க. கிறிஸ்தவத்தில் வந்துட்டோம்னா என்ன ஆக்கிட்டோம்? நம்ம ப்ரேயர் மோனோலாக் ஆக்கி நம்மாடு போயிட்டோம். என்னென்ன சொல்லுமோ எல்லாத்தையும் சொல்லிட்டு ஆமேன்னு சொல்லிட்டு போயிட்டோம்னா நம்ம என்ன நினைக்கிறோம்? சூப்பராக ப்ரே பண்ணனே, இன்னைக்கு 45 நிமிஷம் ப்ரே பண்ணனே. ஆனால் எடுத்து பாருங்க, 45 நிமிஷம் கம்ப்ளைண்டாக இருக்கும். என்னென்ன சரியில்லைங்கிறத ஆண்டவர்கிட்ட சொல்லியிருப்பாங்க. இது சரியில்லை, அது சரியில்லை, மனைவி சரியில்லை, பிள்ளை சரியில்லை, கூட வேலை பார்க்குறவங்க சரியில்லை, மேனேஜர் சரியில்லை, அது சரியில்லை, இது சரியில்லை, நம்ம பிரிட்டனில் இருக்கிறதுனால கிளைமேட்டு சரியில்லை, அதையும் சேர்த்து சொல்லி எல்லாமே எதெல்லாம் சரியில்லையோ 45 நிமிஷம் கம்ப்ளைண்ட் பண்ணிவிட்டு ஏசு கிறிஸ்து நாமத்தினாலே ஆமேன்னு சொல்லிட்டோம்னா என்ன நினைக்கிறோம்? அப்பா இன்னைக்கு 45 நிமிஷம் ஜெபம் பண்ணேனே, கணக்கு வேணால் பார்த்துக்கோங்கண்ணே பண்ணேன்னு சொல்கிறது. அது ஜெபமா? அது கர்த்தரோட நேரம் செலவு பண்ண ஜெபமா? நீங்கள் முதல்ல எந்த அளவுக்கு ஒரு நேரம் எடுத்து செலவு பண்ணீங்க கர்த்தரோட எந்த அளவுக்கு நேரம் செலவு பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு தான் நீங்கள் கர்த்தருடைய காரியங்களை அறிஞ்சு கொள்ள முடியும். தேவனோட செஞ்சிருந்தா தானே தேவனுடைய காரியங்களை அறிஞ்சு கொள்ள முடியும். சங்கீதம் 34 நமக்கு எல்லாரும் தெரிஞ்ச வசனம் என்ன? டிலைட் இன் த லார்ட் யுவர் காட் ஹூ கிராண்ட்ஸ் தி டிசைர்ஸ் ஆஃப் யுவர். கர்த்தரில் மனமகிழ்ச்சியாயிரு, அப்போது அவர் உன் காரியங்களை எல்லாம் இருதயத்தின் வேண்டுதல் எல்லாம் வாய்க்க பண்ணுவார். அன்ன என்னன்னா, நமக்கு இருதயத்தின் வேண்டுதல்லாம் என்ன இருக்கணும்? முதல்ல நீ கர்த்தரோடு என்னவா இருக்கணும்? அவரோட உட்கார்ந்து அவர் தானே, அப்பதானே நீ கர்த்தரோடு மனமகிழ்ச்சியா இருக்கணும். அப்போ உன்னுடைய சித்தம் தேவனுடைய சித்தம் உன் சித்தமா மாறணும் இல்ல? அது கண்டிஷன் தானே அங்க கொடுத்துருக்குது. நீ கர்த்தரோடு மனமகிழ்ச்சியாயிரு, அப்பொழுது அவர் உன்னுடைய இருதயத்தின் வாஞ்சைகளை நிறைவேற்றுவார். யூ டிலைட், அதாவது கர்த்தரோட டிலைட்ஃபுல்லா இரு. நீ கர்த்தரோட சந்தோஷமா மனமகிழ்ச்சியா கர்த்தரோட இரு, அப்பொழுது அவர் உன்னுடைய இருதயத்தின் வாஞ்சைகளை நிறைவேற்றுவார். அப்ப என்ன, நீ கர்த்தரோட மனமகிழ்ச்சியா இருக்கும்போது அவர் என்ன, அவருடைய வாஞ்சியும் ஓ வாஞ்சியும் ஒன்னா மாறும். அப்பதான் அவர் உன் வாஞ்சியை நிறைவேற்றுவார். நம்ம முன்னாடி பகுதியை விட்டுறது. ஆண்டவரே உங்க வார்த்தையில சொல்லியிருக்கீங்க, ஏன் இருதயத்தின் வாஞ்சையெல்லாம் நீங்க நிறைவேற்றி சொல்லுவீங்க, என் வாஞ்சையெல்லாம் இதுதான், என் ஏக்கமெல்லாம் இதுதான். எது கர்த்தருக்குரியதா? அப்ப கர்த்தருடைய எந்த அளவுக்கு நேரம் செலவு பண்றீங்க? கர்த்தரோடு தனித்து இருக்கக்கூடிய டைம் இருக்கா உங்களுக்கு? தயவு செய்து நீங்க நல்லா சிந்திங்க. நீங்க கடைசியா எப்ப ஆண்டவரே என்னோட பேசுங்கன்னு உட்கார்ந்துருக்கீங்க? 5 நிமிஷம் சொல்லுங்க. நிறைய பேர் பண்றதே கிடையாது. ஆண்டவரே என்னோடு பேசுங்க, நான் ஐ வாண்ட் டு ஹியர் யூ, நான் உங்களுடைய சத்தம் கேட்க விரும்புகிறேன், என்னோட பேசுங்க. என்னைக்கு நீங்கள் தனியாக உட்காந்து ஆண்டவரோட கேட்டுறீங்க? என் ஆட்டுக்கு என் சத்தம் கேட்கும். யோவான் 10 சொல்கிறார், மை ஷீப் நோஸ் மை வாய்ஸ், என் ஆட்டுக்கு என் சத்தம் தெளிவாக கேட்குன்னு சொல்கிறார். உங்களுக்கு எப்போ கர்த்தருடைய சத்தம் கேட்டுச்சு? நீங்கள் எப்போ கர்த்தரோட தனியாக உட்காந்துருக்கீங்க? நம்ம வாழ்கிற நாட்டில் இது ரொம்ப சந்தோஷமான காரியம். என்னன்னா, அவ்வளோ குவைட்டாக இருக்குது. நீங்கள் இந்தியாவில் போய் பாருங்கள், என்ன சத்தம், என்ன இரைச்சல்.
சமீபத்தில் ஒருத்தவங்க வீட்டுக்கு போயிருந்தேன். ஒரு பக்கத்தில் மசூதியிலேருந்து இதுக்கு பாத்தியா ஓதுறதுக்கு சத்தம் போடுறான். அவன் போட்டாங்கிறதுக்காக பக்கத்திலே எதிர்த்த மாதிரி இருக்க ஒரு இந்து கோயிலேருந்து கஞ்சி ஊற்றுறோன்னு சொல்லி அவன் பாட்டு போடுறான். அப்போ அவர் சொல்கிறாரு, அவன் போட்ட உடனே வேணும்னே பாட்டு போடுறான், 2 பேரும் போட்டு சத்தம் போடுறான், நாங்கள் வீட்டுக்குள்ளே இருக்க முடியல. சத்தம் அவ்வளோ இறைச்சல். ஆனால் நம்ம ஊர் அப்படியா? நீங்கள் தனியாக உட்காந்தீங்கன்னா உங்கள் வயிற்று சத்தமே கேட்கும். எனக்கு தெரியாது, ரொம்ப நாள் தெரியாது முதல்ல. ஏன்னா இங்கே வந்ததுக்கு அப்புறம் தான் இந்தியாவில் யாருக்காச்சும் வயிறு சத்தம் கேட்டிருக்கு? கிடையாது. எந்த ஊர்லேயும் அங்கெல்லாம் இருக்க சத்தத்தில் நம்ம போட்டாலே கேட்க மாட்டேங்குது. ஆனால் இங்கே வந்து உட்காந்தீங்கன்னா பாருங்களேன், அமைதியாக. முதல் நான் அந்த ஊருக்கு வந்துட்டு ஒரு இங்கிலீஷ் ஹோம் குரூப் போனால் ஒவ்வொருத்தரோட வயிற்றுலேருந்து ஒரு சத்தம். எனக்கு ஆச்சரியமாக இருந்துச்சு. ஏன் நம்ம வயிறு சத்தம் போடுது, என்னடா இது அப்படின்னு. இவ்வளோ நாள் போட்டு தான் தெரிஞ்சு, நமக்கு கேட்கலை, இங்கே கேட்குது. அப்போ என்னென்னா, நீங்கள் கர்த்தர் பேசிட்டு தான் இருக்காரு. ஹலோ, கர்த்தர் பேசிட்டு தான் இருக்காரு, நம்ம கேட்கலை, ஏன்னா சுற்றி சத்தம். ஆனால் இங்கே நீங்கள் தனியாக உட்காந்து பாருங்கள், கர்த்தர் முன்னாடி நீங்கள் தனியாக உட்காந்து பாருங்கள், நிச்சயமாக கேட்கும், கர்த்தருடைய சத்தம் கேட்கும். அப்போ நீங்கள் ஒரு காரியம் இது பண்ணுங்கள், ஆண்டவரே நான் இனி உங்களோட உங்கள் சத்தம் கேட்குறதுக்கு நான் இன்னும் ஐ வில் பிரசான், நான் இன்னும் கொஞ்சம் உந்தி தள்ளி நான் உங்கள் சத்தம் கேட்குறதுக்கு நான் இன்னும் கொஞ்சம் என்னை விட்டு கொடுக்குறேன், நான் உங்கள் சத்தம் கேட்கணும் அப்படின்னு சொல்லக்கூடியதான். முதல்ல நீங்கள் எந்த அளவுக்கு உங்களை வெறுக்கிறீங்க, 2வது உங்களை நீங்கள் ஒரு தியாகமான வாழ்க்கை வாழ்கிறதில்ல, 3வது கர்த்தரோட இந்த 3 காரியத்தில் நீங்கள் எந்த அளவுக்கு கர்த்தரை கிட்டி சேரணும்னு சொல்லி முயற்சி பண்ணுறீங்களோ, எந்த அளவுக்கு நீங்கள் உங்களை உந்தி தள்ளுறீங்களோ அந்த காரியத்தை நம்ம செய்யணும். அப்படி செஞ்சாதான் நீங்கள் என்ன பண்ண முடியும், கர்த்தர் எதற்காக உங்களை தெரிஞ்சு கொண்டாரோ அதில் போய் நிறைவேற்ற முடியும். ஏன்னா சவாலான காரியங்க. நான் சொன்ன மாதிரி எனக்கு அவரை மீட் பண்ணி அவர் 11,000 சர்ச்சுக்கு உருவாக்குனான்னு சொன்ன மாத்திரத்தில் எனக்கு அப்படியே ஒரு நிமிஷம், ஆண்டவரே நான் என்ன செஞ்சு கொண்டு இருக்கிறேன், என்ன பண்ணிகிட்டு இருக்கிறோம், எனக்கு அதே மாதிரி செய்யணும்னு ஆசை இல்லை. தெர் இஸ் சம்திங் மோர் டு இட். ஏன்னா நம்ம ஆராதிக்கிற தேவன் என்ன எல்லாரையும் ரட்சிக்கணும்னு விரும்புகிறாரு. நம்மளை ஒரு நோக்கத்துக்காய் பிடித்து கொண்டு இருக்கிறார். நமக்குன்னு ஒரு தனி தாளந்துகளை கொடுத்துருக்கிறாரு, நம்ம சபைக்குன்னு ஒரு காரியங்களை கொடுத்துருக்கிறாரு. அந்த காரியத்தில் நம்ம சபையாக எப்படி பண்ணுறோம், நம்ம அந்த காரியத்தில் நம்ம கர்த்தர் இன்னும் கொஞ்சம் போகக்கூடிய ஒரு காரியம் பண்ணுறோமா, இல்லை நம்மளும் சுயமாக வாழ்கிறோமா? சபையாக நம்ம எப்படி வாழ்கிறோம், ஒரு தனிப்பட்ட முறையில் ஒன்று, சபையாக நம்ம எப்படி வாழ்கிறோம், சபையாக ஒரு உதாரணத்துவம் உள்ளதில் ஒரு வாழ்கிறோமா, இல்லை மற்ற சபையில காட்டில் நம்ம நல்லா இருக்கிறோம்னு சொல்லி சந்தோஷமாக இருக்கிறோமா? ஹலோ, நம்மளும் வந்துடக்கூடாது. ஏன்னா நம்மளும் மீதி யாருமே எதுவுமே செய்யல, நம்ம இவ்வளோ பேருக்கு இவ்வளோ செய்கிறோம், நம்ம புஸ்தகமெல்லாம் அடிக்கிறோம், எல்லாருக்கும் புஸ்தகம் கொடுக்குறோம், எல்லாரையும் ட்ரெயின் பண்ணுறோம், நம்ம நல்லா தானே பண்ணோம். இல்லை கிடையாது. இதற்கு மேலாக கர்த்தர் நம்மை கொண்டு என்ன செய்ய விரும்புகிறார், சபையை நம்ம எல்லாம் எதற்காய் பிடித்து கொள்ளப்பட்டிருக்கிறோம், அதில் நம்ம இன்னும் அடுத்த நிலைக்கு போகக்கூடிய காரியத்தை செய்கிறோமா, நம்ம சபையா நம்ம எப்படி, நம்மளுடைய வளர்ச்சி எப்படி இருக்கிறது, போன வருஷத்தை காட்டில் இந்த வருஷம் நம்ம எந்த அளவுக்கு வளர்ந்துருக்கோம், நம்ம கர்த்தரை அறிகிற அறிவில், நம்ம கர்த்தரை அறிகிற அறிவில் மற்றவர்களை வளர்ப்பதில், இன்னும் மற்ற மக்களை ஒரு சவால் விடக்கூடிய ஒரு வாழ்க்கை வாழ்வதற்கு நம்ம என்ன செஞ்சிருக்கிறோம், எந்த அளவுக்கு நம்ம வளர்ந்துருக்கிறோம், சிந்திச்சு பாருங்க ஒரு நிமிஷம். அப்போ நம்ம என்னன்னா, கூடி வரும்போது ஒருத்தர் உற்சாகப்படுத்தக்கூடிய மக்களா, நம்மளை ஏதோ ஒரு பெரிய நோக்கத்துக்கு கர்த்தர் பிடிச்சிருக்கிறாரு, வாங்க நம்ம எப்படி நம்ம அதுக்கு செலவு பண்ண முடியும், நம்ம எப்படி அதுக்கான நேரத்தை செலவு பண்ண முடியும், அப்படி பார்க்கக்கூடியதா இருக்கணும். இங்க நீங்க குற்றம் கண்டுபிடிக்கணுமா, நிறைய குற்றம் கண்டுபிடிக்க முடியும். இங்க குறைகள் கண்டுபிடிக்க முடியுமா, நிறைய குறைகள் கண்டுபிடிக்க முடியும். அதெல்லாம் ஒரு மாறுபாடான கருத்தே கிடையாது, எங்க போனாலும் கண்டுபிடிக்க முடியும். பட் ஆனா நம்ம எதற்காக இணைக்கப்பட்டு இருக்கிறோம், நம்ம எதற்காக ஒரு சபையா இருக்கிறோம், அதுல நம்ம எந்த அளவுக்கு முன்னேறி கொண்டு இருக்கிறோம். ஏன்னா பிலிப்பாய் பட்டணத்தில் உள்ள சபைக்கு எழுதுறாரு, நான் இப்படி முன்னேறி கொண்டு இருக்கிறேன், நான் இந்த மாதிரி நான் பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடி பரம அழைப்புக்கான அந்த பந்தய பொருளுக்காக நான் இலக்கை நோக்கி ஓடிக்கொண்டு இருக்கிறேங்கிறாரு. இப்ப நம்ம சபையிலிருந்து நம்ம சொல்லும் போது நம்ம அந்த மாதிரி போய் கொண்டு இருக்கிறதுல நம்ம அளவுகோல் வைத்து பார்க்கும்போது நம்ம முன்னேறி கொண்டு இருக்கிறோமா, முன்னேறி கொண்டிருக்கிறோம். ஆனா எந்த அளவுக்கு?
ஏன்னா இப்படி ஒரு சில காரியங்களை கேட்கும்போது, இல்லை டான்சானியாவில் நடக்கக்கூடிய காரியங்கள் ஒரிசாவில் கேட்கும்போது நம்ம இன்னும் நம்மளை ஒரு உற்சாகத்தில் தள்ளக்கூடியதா, நம்மளை இன்னும் சவால் விடக்கூடியதா, ஆண்டவரே நாங்கள் இன்னும் எப்படி அடுத்த நிலைக்கு போக முடியும், நாங்கள் எப்படி இன்னும் கொஞ்சம் காரியங்களை செய்ய முடியும், எங்களுக்கு கற்றுக் கொடுங்க. நாங்கள் எப்படி மற்றவர்களுக்கு ஒரு ஆசீர்வாதமாக இருக்க முடியும், எப்படி மற்ற சபைகளுக்கு ஒரு ஆசீர்வாதமாக இருக்க முடியும், நாங்கள் எப்படி உதாரணத்தை உள்ளவங்களாக வாழ முடியும். நம்ம இதுவரைக்கும் இந்த கேம்ப்லாம் வாங்கல, நம்ம எல்லாருக்கும் புஸ்தகம் கொடுக்கும்போது தான் சொல்கிறோம், இந்த புஸ்தகம் இவ்வளோ காசாச்சு, உங்களுக்கு காசு கொடுக்க முடிஞ்சால் கொடுங்க, இல்லையா ஃப்ரீயாக எடுத்துகிட்டு போனாலும் எடுத்துகிட்டு போங்க. ஆனால் ஒரே ஒரு கண்டிஷன், நான் இந்த புஸ்தகத்தை எடுத்துகிட்டு போய் வாசிப்பேன் அப்படின்னு சொல்கிறவங்க மாத்திரம் எடுத்துகிட்டு போங்க. இதுதான் சொல்லி கொடுக்குறோம், காசு கேட்கறது இல்லை. ஏன்னா ஒரு சில நேரங்கள் அவங்க கொடுக்குற காசு என்ன வராது, ஃப்ரைட் காசு கூட வராது. நம்ம அதை பற்றி கவலைப்படலை. ஏன்னா கர்த்தர் நம்மளை அழைச்சிருக்கிறார், இந்த நோக்கத்தை நிறைவேற்றுவதற்காக இருக்கிறோம். ஏன்னா கர்த்தர் யாரை கொண்டும் காசு கொடுப்பார், யாரை கொண்டும் இது பண்ணுவார். ஆனால் நம்ம என்னன்னா அதை செய்யக்கூடிய மக்களாக இருக்கும்போது கர்த்தர் நம்மளை இன்னும் அடுத்த நிலைக்கு உந்தி கொண்டு போவார். நம்ம அதை இன்னும் கொஞ்சம் உந்தக்கூடிய மக்களா, நம்ம இன்னும் செய்யக்கூடியதா. நான் ஐ ரியலி தேங்க் காட் ஃபார் அவர் சர்ச். நான் உண்மையிலேயே நம்ம சபைக்காக கர்த்தரை மனதார நன்றி செலுத்துகிறேன். நிறைய பேர் நிறைய விதங்களில் நீங்கள் இருக்கிறீங்க. ஆனால் நம்ம இதற்கு மேலான நிலைக்கு போகணுங்கிறதுல எனக்கு எந்த விதமான மாறுபாடான கருத்தும் கிடையாது. நிறைய பேர் உதாரணத்துவமாக கொடுக்குறீங்க, நிறைய பேர் உதாரணத்துவம் நேரத்தை எடுத்து செலவு பண்ணுறீங்க, நிறைய பேர் உதாரணத்துவம் நிறைய காரியங்கள் செஞ்சுருக்கீங்க. நம்ம சபைகள் கட்டி கொடுக்கக்கூடியதாக இருக்கிறோம், நிறைய காரியங்கள் செய்யக்கூடியதாக இருக்கிறோம். நிறைய காரியங்கள் நான் உங்களுக்கே சொல்கிறதில்ல. ஏன்னா நம்ம நம்மளையே தட்டி கொடுத்துட்டு ஆஹா வெரி குட் நம்ம நல்லா செய்கிறோன்னு சொல்லக்கூடாதுங்கிறக்காகவே நான் சொல்கிறதில்ல. ஏன்னா நம்ம எப்படின்னா நம்ம செய்யக்கூடிய காரியங்களை பார்த்து கர்த்தர் சொல்லணும், நம்மளை ஆண்டவர் சொல்லணும், வெல்டன்ரா ரொம்ப அருமையாக பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லக்கூடியதா. ஏன்னா சில நேரங்களில் உற்சாகப்படுத்துறதுக்கு சொன்னாலும், ஆனால் நான் என்ன சொல்கிறேன்னா நம்ம இனி அடுத்த நிலைக்கு போகிறதுக்கு நம்ம இன்னும் உதாரணத்துவம் உள்ள மக்களாக நம்ம உந்தி தள்ளக்கூடிய மக்களாக இருக்கணும். ஏன்னா நம்ம பண்ணக்கூடிய ஒரு மாறுதல் பெரிய மாறுதலாக இருக்க வேண்டும். ஐஏஎம்ல போய் பேசினேன், அங்கே ஒரு 30 மிஷினரிஸ் இருந்தாங்க. அது ஒரு மீட்டிங் பண்ணேன். இதில் இந்த ட்ரிப்பில் எல்லாம் அப்படி ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ஃப்ளையிங் விசிட் தான் எல்லா இடமும். அவங்க நார்த் ஈஸ்ட்லேருந்து ஒரு 30 பேரை கொண்டு அங்கே உட்கார வச்சு 6 மாதம் சாப்பாடு போட்டு அவங்களுக்கு கர்த்தருடைய வார்த்தையை சொல்லி கொடுத்து, அவங்களுக்கு ஒவ்வொரு தனிப்பட்ட ஸ்கில்லும் சைக்கிள் ஓட்டுறதுலேருந்து எல்லா காரியங்களும் சொல்லி கொடுத்து அவங்க போகிற இடங்களில் எப்படி இருக்க முடியும் அப்படிங்கிற ஒரு லைஃப் ஸ்கில்லை சொல்லி கொடுக்குறாங்க. இந்த ஒரிசா சர்ச்சஸில் உள்ள பாஸ்டர்ஸ் அவங்களுக்கு இது பண்ணுறதுக்கு அவங்களுக்கு என்ன ஸ்கில்ஸ் கற்றுக் கொடுக்க முடியும், சைக்கிள் ஓட்டுறது, ஆடு வாங்கி கொடுத்து ஆடு வளர்க்குறது, இல்லை தையல் மிஷின் வாங்கி கொடுத்து தையல் மிஷின் இது பண்ணுறது, இல்லை அவங்களுக்கு ஒரு 2 வீலர் வாங்கி கொடுத்து அதை எப்படி அவங்க வாடகைக்கு வாடகை வண்டி மாதிரி ஓட்டி அதில் கூட வர்றவங்களுக்கு சுவிசேஷம் சொல்ல முடியும். எப்படியெல்லாம் சிந்திக்கிறாங்க தெரியுமா, எப்படியெல்லாம் உபயோகப்படுத்தக்கூடிய காரியமாக இருக்குது. அந்த அளவுக்கு ஒரு உதாரணத்துவம் உள்ள ஒரு வாழ்க்கை வாழ நிறைய பேர் இருக்காங்க. நம்ம அதில் அடுத்த நிலைக்கு கொண்டு போவதற்கு நம்மளால் இயன்ற காரியங்களை செய்யணும். நம்ம கர்த்தருடைய வார்த்தையை எந்த அளவுக்கு விதைக்கிறோம், எப்படி இப்படிப்பட்ட மக்களை ஒரு தகுதியுள்ள நல்ல ஊழியக்காரர்களை ஆற்றுவதற்கு நம்ம சபையாக என்ன செய்யணும், கர்த்தருடைய வார்த்தையை போதிப்பதிலும் கர்த்தருடைய வார்த்தையை கருத்தாய் சொல்லி கொடுப்பதிலும் அந்த வார்த்தையை அவங்களுக்கு கொண்டு போய் சேர்ப்பதிலையும். இப்போ ஹிந்திலையும் ஒரியாலையும் அவங்க டிரான்ஸ்லேட் பண்ணி இந்த புக்ஸை பிரிண்ட் பண்ண சொன்னாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு எனக்கு. யோசிச்சு பாருங்கள். அப்போது ஆப்பர்ச்சுனிட்டி நிறையா இருக்குது. இல்லை நீங்கள் வேறு லாங்குவேஜில் எனக்கு தெரியுனே, எனக்கு கன்னடத்தில் மாற்ற முடியும், இல்லை தெலுங்கில் மாற்ற முடியும், இல்லை ஏதாவது ஒரு மொழியில் மாற்ற முடியும் அப்படின்னா தாராளமாக செய்யுங்க. நிஜமா. ஏன்னா கர்த்தர் ரொம்ப இதாக ஓப்பன் பண்ணுறாரு. இப்போ பார்த்துட்டு ஒரு மெசேஜ் பார்த்து ஒருத்தன் சொன்னாங்க, அண்ணே சிங்கிலீஷில் என்னால் மொழிபெயர்க்க முடியும்னு. உடனே செய்யுங்கன்னு சொல்லிட்டு வந்தேன். ஏதாவது எப்படியாவது நம்ம கர்த்தருடைய வார்த்தையை அடுத்தவங்களுக்கு கொடுக்கக்கூடிய மக்களா. எனக்கு அருமையானவர்களே, நம்ம சபையாகவும் நம்ம தனிப்பட்ட முறையிலையும் அடுத்த நிலைக்கு போவதற்கு நம்ம உந்தக்கூடிய மக்களாய் வி மஸ்ட் ப்ரெஸ் ஆன். ஆனால் என்னன்னா நம்ம இருக்கிற இடத்துல தேங்கி நின்றக்கூடாது. நம்மளே தட்டி கொடுத்துட்டு சபாஸ் வெல்டன் மீதி பேர மாதிரி இல்லை, நம்ம சபை தான் இருக்கிறதுலே நல்ல சபை, நம்ம தான் நிறையா காரியங்கள் செஞ்சுருக்கிறோம். இல்லை, கர்த்தருடைய காரியம் இன்னும் எவ்வளவோ இருக்குது.
நம்ம நல்லா பண்ணியிருக்கலாம். ஆனால் அதெல்லாம் மறந்துட்டு, ஆண்டவரே எங்களை பிடித்து கொண்ட நோக்கம் என்ன, அதில் நாங்கள் இன்னும் எப்படி அடுத்த நிலைக்கு போகணும், அந்த பரம அழைப்பில் நாங்கள் எப்படி போக முடியும். பவுல் கடைசியாக சொல்கிறார் இல்லையா, அகிரிப்பாவை சொல்லும்போது அப்போஸ்தலர் 26வது அதிகாரத்தில் என்ன சொல்கிறாரு, அகிரிப்பாவே நான் கர்த்தர் கொடுத்த பரம அழைப்புக்கு ஒரு நாளும் கீழ்ப்படியாதவனாக இருக்கவே இல்லை, பரம தரிசனத்திற்கு கீழ்ப்படியாதவனாக இருக்கவே இல்லை, அதையெல்லாம் அப்படியே நிறைவேற்றினார். அப்படிப்பட்ட ஒரு சபையாக, அப்படிப்பட்ட ஒரு மக்களாக வாழ நம்மளை ஒப்பு கொடுப்போம். மகா கிருபையும் இறக்கம் நிறைந்த எங்கள் அன்பின் தகப்பனே, கர்த்தாவே இந்த அருமையான நல்ல மாலை வேலைக்காய் நன்றியோடு துதிக்கிறோம். ஆமாண்டவரே, இதோ அப்போஸ்தலனாகிய பவுல் சொன்னது போல பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடி, ஆமாண்டவரே நாங்கள் சபையாய் எங்களுக்கு முன்னாடி என்ன அதை வைத்திருக்கீங்க, எங்களுக்கு முன்னாடி வைத்திருக்கிற சவால்களை நாங்கள் ஏற்றுக்கொண்டு ஆண்டவரே அதில் அடுத்த நிலைக்கு செல்லக்கூடிய ஒரு கிருபையில் எங்களை வழி நடத்துங்க. அதற்கான எல்லா தேவதாயும் தேவ கிருபையும் உண்டாகட்டும். ஆமாண்டவரே எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். மீட்பெரும் ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் பிதாவே, ஆமேன். ஆமேன். உங்களில் யாருக்காவது ஜெப தேவைகள் இருக்குமானால், நீங்கள் உங்களுடைய வீடுகளில் உங்கள் கதவை பூட்டி நீங்கள் ஆண்டவரை நோக்கி ஜெபம் பண்ணுங்கள். உங்களுடைய எல்லா விதமான பலவீனங்களை குறித்து தெரிந்து வைத்திருக்கிற தேவன், எப்போதும் ஜீவன் உள்ள தேவன், உங்களுடைய ஜெபங்களை கேட்டு உங்களுக்கு பதில் கொடுப்பார். நீங்கள் வேற ஒரு ஆள்கிட்ட போகணும், வேற ஒருத்தவங்கிட்ட போய் ஜெபத்துக்கு போகணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் ஜெபம் பண்ண ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட எல்லாரும் பிதாவாகிய தேவன்கிட்ட ஜெபம் பண்ணால் அந்த ஜெபத்தை கேட்டு பதில் கொடுக்கக்கூடிய அன்புள்ள பரமபிதா தான் நமக்கு இருக்கிறாரு. அதனால் தைரியமாக நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள். அதே சமயத்தில் இன்னொரு காரியமும் நாங்கள் சொல்கிறோம், எங்களுக்காய் ஜெபம் பண்ணுங்க. ஏன்னா வேத வசனத்தில் அதுதான் சொல்லியிருக்கு. நீங்கள் எந்த ஊழியக்காரரையும் ஜெபம் பண்ண போங்கன்னு சொல்லலை, ஆனால் ஊழியக்காரருக்காக ஜெபம் பண்ண சொல்லியிருக்கு. நாங்கள் தைரியமாக தேவனுடைய வார்த்தை இன்னும் அதிகமாக பிரசங்கிக்க எங்களுக்காய் நீங்கள் ஜெபிக்கும்படி கேண்டிக் கொள்கிறேன். ஆமேன்.